ரைட். இலங்கையோட அழகை வந்து நாங்கள் ரசித்து கொண்டு வர்ற இந்த நேரத்தில் எங்கட பகுதியில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே சிங்கள மக்கள் வாழ்கிற பகுதியிலையும் நிறைய விடயங்களை வந்து அடங்கினதாக இருக்குது. உலக அளவில் ஏராளமான பேர் வெள்ளக்காரர் தான் இதுக்குள்ளே வந்து நடமாடி தெரிகிறத வந்து இருக்குது. என்ன அப்படி பார்க்குறதுக்காக வராங்கன்றதை நாங்களும் ஒரு தடவை போய் பார்த்துருவோமே என்று அதுக்கு எங்களோட நட் டவல்ஸ் அவர்கள் தான் இந்த இடங்களை வந்து காட்டி கொண்டிருக்கிறோம். இங்கே என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, ஒரு இலங்கைக்கு வந்தால் எப்படி சந்தோஷமாக வாழ்க்கையை வந்து அனுபவித்து போகலாம், முழு ஹாப்பியோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட போகணும்னு சொன்னால் அதுக்கு சரியாக இடங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி குறித்த நாட்களுக்குள்ளே அந்த இடங்கள் முழுக்க பார்க்கக்கூடிய. இப்போ நாங்கள் வந்தது ஒரு 3 நாள் பயணத்தில். இந்த 3 நாள் பயணத்தில் முதல் நாள் 2வது நாள் பயணத்தில் வந்து நிற்கிறேன். இப்போ முதற்கட்டு சிகிரியா போய் அதால் தான் எல்லாருமே வந்து சோர்வாக வந்து காணப்படுறாங்க. ஏறி இறங்கி அந்த டைமோட டக்கண்டு இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்ன்றதுக்காக வந்திருக்கிறோம். இது என்ன சஃபாரி? வில்லேஜ் சஃபாரி. நானும் வில்லேஜ் தான். எங்களுக்குன்ற ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. இதெல்லாம் நாங்கள் அனுபவித்த வாழ்க்கை தான். இருந்தாலும் சிங்கள மக்களுக்கு அந்த ஒரு கிராமம் தனிச்சு இருப்பதாகவும் ஒரு அழகான கிராமத்து வாழ்க்கையை உணரக்கூடிய மாதிரிக்கு ஒரு உணர்வை வந்து கொடுக்கும். இது வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு இலங்கையில் எங்களோட மக்கள்கிட்ட ஒரு பகுதிகளில் இப்படியான வாழ்க்கை முறை இருக்குது, இலங்கையோட அழகு இதுகளை வந்து காட்டலாம். அதே மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னால் அதையும் அனுபவிக்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா இந்த பயணத்தின் போது நிறைய இருக்கு. ஒரு ஆறையோ குளத்தையோ கடந்து தான் போகணும்னு சொல்லி இருந்துச்சுன்னா அப்போ அப்படி போகணும். இது மாட்டு வண்டியில் தான் இந்த இடத்துக்கு போகிறது. அப்போ வண்டியில் போகிறதில்ல, மாட்டு வண்டியில். அப்போ அதுக்காக இந்த இடத்துல நிற்கிறோம். இங்கே வந்து ஒரு ஆளுக்கு 2000 ரூபா பே பண்ணினா நாங்கள் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். அந்த 2000 ரூபா ஒரு ஆளுக்கு 2000 ரூபா அண்டைக்குள்ளே அதுக்குள்ளே என்னென்ன செய்யக்கூடிய மாதிரிக்கு இருக்குது அப்படின்றத. இது டூரிஸ்ட்டுக்கு வழி ஃபாரினர்ஸ் வந்ததா இல்லை லோக்கல் பீப்புள் வந்ததா? இது வந்து ஃபாரினர்ஸுக்காக வேண்டிய வந்தது தான். அப்போ அதே ரேட் தான் எங்களுக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. இது வந்து ஸ்ரீலங்கா ப்ரைஸ். ஸ்ரீலங்கா ஆக்களுக்கு உண்ட இலங்கை ஆக்களுக்கு. ஆனால் ஃபாரினர்ஸுக்கு மாறும். ஃபாரினர்ஸுக்கு வந்து வேறு ரேட் வரும். வெளிநாட்டவர்களுக்கு வந்து அந்த ரேட் வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் எடுப்போம். எங்களோட நெட் ட்ராவல்ஸ் ஊடாகத்தான் இந்த இடங்கள் எல்லாத்தையுமே இனங்காட்டி கொண்டிருக்கணும். ஒவ்வொரு இடங்களையும் இலங்கைக்கு நீங்கள் பயணம் செய்யணும்னு சொல்லி முடிவு செய்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வேகமாக அந்த இடங்களை வந்து பார்க்கணும். வேகமாக வந்து பார்த்து அந்த நீங்கள் குறிப்பிட்ட ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளே வர்றீங்கன்னு சொன்னால் பார்த்து திரும்ப உங்களை ஏர்போர்ட்லேயே கொண்டு இறக்கக்கூடிய மாதிரிக்கும் இலங்கையில் முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸுகளை எல்லாத்தையும் சொல்லக்கூடிய மாதிரிக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு என்னென்ன பேக்கேஜ், என்னென்ன வாகனம், எப்படியான வெஹிக்கிளை வந்து எதிர்பார்க்குறீங்க, லக்ஸரி ரூம், லக்ஸரி வெஹிக்கிள் எல்லாமே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரிக்கு ஒரு தமிழ் ஆளால் வந்து நடத்தப்படுற ஒரு ட்ராவல்ஸ் தான் நெட் ட்ராவல்ஸ். அப்போ இதனூடாக நீங்களும் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ரைட். இப்போ நாங்கள் வந்து போகிறோம். எங்களுக்கான வண்டி வந்து ரெடி ஆகிட்டுது. வந்து பாருங்கள், இதெல்லாம் அருங்காட்சியகத்தில் இப்போ எங்களோட ஏரியாவில் கூட பயன்பாட்டில் இல்லை. மாட்டு வண்டி சவாரிக்கு மட்டும்தான் மாட்டு வண்டிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். ஒரு காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை முறை இது கிராமத்து வாழ்க்கை முறை இன்றைக்குள்ள இப்படி வந்து போவோம்னு சொல்லினா ரைட். இதுக்குள்ளே இவ்வளோ பேருமே நாங்கள் போகலாம். 2 வண்டியில் பின்னாடி 2 வண்டியில். ரைட். 2 வண்டியில் பிரித்து ஏறுவோம். சரியோ? ரைட். இப்போ நாங்கள் வந்து போகிறோம். நெட் ட்ராவல்ஸ் வந்து 15 வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய இதை வந்து வழங்கி கொண்டிருக்கணும். அந்த ஒரு அறிமுகத்தில் தான் எங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சிது. இது மாதிரி நிறைய இடங்களை வந்து போய் பார்க்க போகிறோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ரைட், போமா? ஓகே. அப்போ பின்னுக்குள்ள வண்டியில் நாங்கள் ஏறுறோம். முன்னுக்கு ஒரு டீம் ஏறுங்க. முன்னுக்கு கேமராவோட இருக்கிற ஒரு குரூப்ஸ், பின்னுக்கு கேமரா இல்லாமல் மைக்கோட இருக்கிற ஒரு குரூப்ஸ். ஒரு பைக் எடுத்தீங்கன்னா பைக்ல வராம நடந்து வாங்க. ரைட். அண்ணா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறார் பேலன்ஸா. மாடு குழம்பாமல் இருந்தால் சந்தோஷம். இந்த கதையை கேட்டு மாடு குழம்பிட்டேன்டா எல்லாம் கீழே. சரிதானே ஐயா? ஓகே. என்னதான் மாடு குழம்புனாலும் நீ இந்த பிடிய விடாத ஐயா. இறுக்கி பிடிச்சிரு. ஓகே. இங்கே பாரு, நான் சொன்னதுதான்டா மாட்டு வண்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது. இப்படி தாண்டா எங்களோட ஆக்கள் ஒரு காலத்தில் பயணங்கள் செய்தாங்க. கோயில், குளம், கல்யாண வீட்டுக்கு கூட மாட்டு வண்டியில் தான் மாப்பிள்ளை பொம்பளையை வந்து கொண்டு போவாங்க. உண்மையிலேயே அந்த ஒரு ஃபீலிங்ஸ் நல்லா இருக்கு. அப்போ ஐயா அப்படி இருக்கு. மாட்டு வண்டியில் போயிருக்கிறியா நீ இது வரைக்கும்? சந்தோஷமா இருக்கா ஐயா? சந்தோஷமா இருக்கா? ஓ, மாடு பிடிங்கி கொண்டு போயிட்டா பயமா இருக்கா? மாட்டு வண்டியிலண்டா இப்படித்தான் இருக்கும். சூப்பரா இருக்கா ஐயா?
கடலோரம் வெள்ள கோபுரம் அதை பார்த்தது. ஆ ஓ மாட்டை வதச்சிட்டோம்ன்ற ஒரு மனக்கவலை எனக்கு இருந்தாலும் ஆனால் ஓ அதை வந்து இங்கே எல்லாருமே செய்கிற கொடுமையை தான் நாங்களும் செய்திருக்கிறோம். இதில் வந்து பாருங்கள் இந்த கிராமத்து வாழ்க்கை அப்படின்னு சொல்லி போட்டில் போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓ இதை நான் சொன்னது தான், வெளிநாட்டில் வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் உண்மையிலேயே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இலங்கை என்று நீங்கள் கூட்டிக் கொண்டு வர போகிறீங்கன்னு சொன்னால் எங்களுடைய நட்ரவல்ஸோடு நீங்கள் தொடர்பு கொண்டுட்டு இதுதான் இதால் தான் போகிறேன்ட்டு நானே முடிவு செய்துட்டேன். எங்களை அந்த கூட்டிக் கொண்டு வந்தவை வந்து இது செய்யலை. அங்கே காசை நாங்கள் கட்டிட்டா இப்போ எங்களுக்கு சாப்பாடும் அங்கே ஒழுங்குபடுத்தினோம். இந்த நான் சொன்ன பட்ஜெட் இருக்குது தானே, ஒரு ஆளுக்கு 2000 ரூபா. இந்த 2000 ரூபாயில் இந்த எப்படி எங்களை மாட்டு வண்டியில் கூட்டிக் கொண்டு வந்து திருப்ப போட்டில் வந்து கூட்டிக் கொண்டு போய் அதுக்கு பிறகு சாப்பாடும் தர்றாங்களாம். ஓ ஓ சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. குளம் ரைட். ஓ படியல் வந்து வருவாங்க. வலிக்க வேண்டியதை எடுத்துட்டேன் கையில். வலி ஓகேயா ஐயே ரைட். வந்துட்டோம், எங்களோட மெயின் இடத்துக்கு வந்துட்டோம். இதில் இருந்து போட்டில் போனால் எப்படி இருக்கும் அந்த பழம் கால வாழ்க்கை முறை இருக்குது தானே. இன்ஜினே இல்லாமல் அதிநவீன தொழில்நுட்பம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், மனிதட்ட வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இந்த அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு? போய்க்குள்ள நடந்து போவோமா இன்னும் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? ஏன் இந்த போட்டுகளை வறுக்கிறீங்க? இது ஓகேயா போட்ஸ்? வெயிட் அண்ணா வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறார். ஓ வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறார். செட்டப் பண்ண போகிறாங்க ப்ரோடக்ட். ஓகே. அப்போ உண்மையிலேயே ஒரு நாட்டில் டூரிஸ்டம் வந்து வளரைக்குள்ளே அங்கே இருக்கிற அந்த பெனிஃபிட் வந்து பாருங்கள். இப்போ இங்கത്തെ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எவ்வளோ ஆக்கள் வரணுமோ அவ்வளோத்துக்கு இந்த போட்டுகள் எல்லாம் இயக்கிறதுக்கு ஆக்கள் தேவை. அதே மாதிரி இந்த தாய்லாந்தை வந்து பார்த்திங்கன்னா முழு பேரும் மோட்டார் சைக்கிளும் ஆட்டோவும் ரிக்ஷா வண்டியும் ஓட்டி தான் அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குது. அதுபோல் எங்களோட நாட்டையும் டூரிஸ்ட் நாடாக மாற்றுங்க, இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஏற்கனவே டூரிஸ்ட் நாடு தான், ஆனால் இங்கே மீன் குஞ்சு பேத்த வளர்த்தாக்கள் எல்லாம் மீன் குஞ்சு தெரியாதுன்ற மாதிரி. எங்களுக்கு இந்த குளங்கள் கிராமத்து வாழ்க்கை எல்லாமே நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான். இருந்தாலும் இதை காசு கொடுத்து வெள்ளக்காரர் அனுபவிக்கிறாங்கன்னா அந்த அனுபவிக்கிற அந்த வாழ்க்கையை இருக்க நாங்கள் பார்ப்போம். ஓ அப்பா உனக்கு போக ஆசை இல்லா? அப்படியே போட்டில் போக இந்த மவனுக்கு ஆசைடா. ஏறா இல்லை ஆஸ்திரேலியா போனாக்கள் வாங்கடா. ரைட். இது என்ன இந்த கதிரையில இருந்து போறதோ? ஐயே எப்படி? ஓகே ரைட். ஒன்று போதுமானது. இது தாக்குற தண்ணியும் இல்லை, நெஞ்சு முட்டை தண்ணி கூட இருக்காது இதுக்குள்ள. இந்த மரத்தில் அடியை வச்சு கொண்டு சொல்லுவேன். வாங்க 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 உறுப்பினர்கள். ரைட் ரைட். சூப்பர் சூப்பர் ரைட். இந்த சிச்சுவேஷன்ல நாங்க பாடக்கூடிய பாட்டுன்னு சொன்னா அது படிக்கல. அது அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும் காற்றினிலும் நதியினிலும் கலங்கடிக்கும் புயலினிலும். அப்படியா? அமைதியான நதியினிலே. எப்படி அங்கால பாருங்க ஒரு மலைக்குள்ளால அப்படியே ஒரு அழகா
போய்க்கொண்டிருக்குது. உண்மையிலேயே நல்ல ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். நிறைய அனுபவங்களை வந்து உண்மையிலேயே இந்த ரேட்டுக்கு இது ஓகே. என்னடா இந்த வேலைக்கே எவ்வளவு பேர் காசு வேண்டுவாங்க. அப்ப நம்ம நீர்க்காகம் எப்படி ரெக்கைய விரிச்சு கொண்டு இருக்குது பாருங்க. இடியன் இருந்தா ஒரு கறி. உங்களுக்கு எல்லாம் போரிங் ட்ரிப் தேவையில்லை. யாழ்ப்பாணத்தை முதலாக சுத்தி காட்டணும். ஒரு வருஷம் அதே பிறகு கிளிநொச்சி ஒவ்வொரு மாவட்டமா சுத்தி காட்டணும். ஓ உண்மையிலேயே நல்லா இருக்கு. நல்ல அனுபவமா இருக்கு. வித்தியாசமான ஒரு இடம். எங்கட பெரிய குளத்துல போடுறேன்டா ஒரு இப்படி 2 குள்ளா போட்டு எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொடுக்குறேன். ஓ பெரிய குளத்துல இப்படி ஒன்று வச்சு வலிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி எல்லாரும் இதுல இருந்து சாப்பிட்டு கொண்டு குடிச்சு கொண்டு உள்ளுக்கு ஒரு பண்ண எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ஃபீல். நல்ல ஒரு டேபிள் இல்லை, நல்லா இருக்குது. இப்ப வந்து பஸ்ல வந்துட்டு சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பஸ்ல டிராவல்லே அப்படியே சாப்பிட்டு கொண்டே இது பண்ணலாம். உண்மை அப்படி இருக்குது. சிங்கள இங்க வந்துட்டு சிங்கள இடத்துல இருக்கு ஸ்ரீலங்கால. எங்கட இடத்துல தான் இல்லை. ஆனால் எங்கட கிட்ட வளர்ச்சிக்கு வந்து கடுமையாக இது செய்யணும். என்னென்னா டூரிஸ்ட் வந்து பார்க்க இங்கால சைட்டையே எட்டி பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. அங்கால மெயினாக பிரதானமாக இருக்கிறன்னு சொன்னால் இப்போ ரீச்சா மட்டும்தான் இருக்குது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வந்து இருக்கிறது. ஓ அது கடந்து மற்ற இடங்கள்ல எல்லாம் உருவாக்கணும். இயற்கை வளங்களோடு இருக்க எங்கட ஏரியா அதில் வந்து இப்படி ஃபன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஆனரவு கிடையில சங்குப்புட்டி கிடையில அதில் எல்லாத்துலேயும் நல்ல இதுகள் அமைச்சு நல்ல ஃபீல் ஒன்று கொடுக்கலாம். ஓ நிறைய செய்யலாம். அப்படி செய்யக்குள்ள தான் அந்த கிராமம் அழகாகும். அதனூடாக அந்த கிராமத்தில் மக்களோட வாழ்வியல் வந்து உயர்த்தப்படும். உண்மையிலேயே அதுதான் நான் பார்த்த அளவில். அப்போ இலங்கை டூரிஸ்ட் நாடுன்னு முடிவாயிட்டு அப்போ இனி அதில் கலாச்சார சீரழிவெல்லாம் பார்க்கல. அது எல்லாரையும் முறங்கத்தான் விடணும். ஓ எப்படி ஒரு அனுபவம் மட்டும் பாருங்க. அந்த மரங்களுக்குள்ள சிலுவென சலசலவென ஓடும் குளிரோடையின் சங்கீதமே, சிலுவென வீசும் பனிவாடையின் சந்தோஷமே, உன்மடிதான் என் சொர்க்கம் அடிவீணே ஏன் துக்கம், உன்மடிதான் என் சொர்க்கம். அதுக்கு அங்கால வருது இல்லை. காப்பிரைட்ஸ் கிளைம் வந்தாலும் வரும். அதான்டா நான் சில பாட்டுகள் பாடினோன்னே அதுக்கு காப்பிரைட்ஸ் கிளைம் பிடிக்கிறான். ஏன்டா அது அந்த எஸ்பிட குரலுக்கும் எந்த குரலுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. ரைட். அவன் ஒரு பேச்சு பீரங்கிடா. பரன் அடிச்சு போட்டு இருக்கலாம். உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் முதல்ல என்னடா எங்கட கிராமத்து வாழ்க்கை இது என்னடா இன்னத்தடா போய் பார்க்க போகிறோம். இன்னும் புதுமைகள் அங்கால தங்கி இருக்குது. அந்த பாருங்க அங்கால நாங்கள் போய் கொண்டு இருக்கிற கிராமம் எங்கே இருக்குது பொருங்கவாரன். ஓ பொருங்க ஏதோ ஒன்று அன்னையாக திருப்புறா. ஓ இல்லை இறங்கி நடந்து வர சொல்ல போகிறாங்களோ. ஓ உண்மையிலேயே நல்ல அனுபவம், நல்ல விஷயம். இதுல இந்த பூ பிடுங்கி தந்துட்டோமா? ஓ பூ பிடுங்கி சேர்க்கணுமோ? ஓ உண்மையிலேயே அருமையா இருக்குது. வெளிநாட்டுல இருக்கிறவர்கள் தான் இதை வந்து கூடுதலா விரும்பினாங்க. அந்த வெளிநாட்டிலேயே பிறந்து ஓ கேமராமேன் வந்து கீழே எல்லாம் இறங்கி வீடியோ எடுக்க வலிக்கிட்டான். ஓ உண்மையிலேயே கேமராமேன் அந்த தியாகமான செயல்பாடுகள்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற அந்த அழகான காட்சிகள் உண்மையிலேயே நல்லா இருக்குது. இந்த அனுபவத்தை எல்லாருமே உணரணும், எல்லாருமே இதை பெறணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் நட் ட்ராவல்ஸ் தான். வேற வழியே இல்லை. அதுவும் தமிழால் ஆள்கிட்ட வந்து கதைச்சி எந்தெந்த இடங்கள் போகணும்னு சொன்னால் அவர் எல்லாத்தையும் அனுப்புவார். நீங்கள் அதை இணையத்திலேயே தேடி பார்த்து அதை பற்றியை தெரிஞ்சு கொண்டு வடிவாக ஒரு பேக்கேஜை போட்டு பெரிய மினி பஸ் இருக்குது ஆள்கிட்ட. மினி பஸ் அந்த மினி பஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பஸ் இருக்குது. அந்த மினி பஸ்ஸை வச்சுக்கொண்டே எல்லாரும் ஒரு பெரிய டீமாக
வெளியே இருந்து வரைக்கும் டீமாக வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உணரலாம். அதற்கு காசு கொஞ்சம் குறைய வரும். எல்லாருக்குமே தனியாக ஒரு 3 பேர் 4 பேர் கொண்ட குழு வர்றதை விட பெரிய அளவில் குழுவாக வரைக்குள்ள அது அவங்களுக்கும் வந்து ஒரு லாபகரமாக இருக்கும். பஸ்ஸில் பயணம் எல்லா இடங்களையும் ஃபிக்ஸ் பண்ணின மாதிரி போய் உணர்ந்துட்டு போயிடலாமே என்னடா அப்படி வந்து இருக்கும். சரி, இப்போ அந்த குளத்தில் ஒரு அனுபவம் வந்து தந்தாங்க. உண்மையிலேயே நடந்து தெரிஞ்சு இந்த வெக்க இதுகளுக்கு எல்லாத்துக்கும் இப்போ நல்லா இருக்குது. அப்படி நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது இல்லை? விடிய காலையில் போன அனுப்புக்கு இப்போ ஒரு ரிலாக்ஸாக வந்துட்டு அந்த ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்குது. இப்போ மலை ஏறி போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இங்கே வரணும். அதோட சேர்ந்து அந்த மலை ஏறின உடல் அலுப்பு பசி அது எல்லாத்துக்கும் இப்போ எங்களுக்கு கிராமத்து உணவு ரெடியாக இருக்குன்னு சொன்னால் பாருங்களேன், போய் அழகா கிராமத்து சமையல் உண்டை சாப்பிட போகிறோம். அதுக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம். சூப்பர் இதமா இருக்கு. ஈரப்பதம் வெயிலுக்கு லைட்டான வெயிலுக்கு ஈரப்பதம் அப்படி மேலே வர அதை காத்து காவி கொண்டு வந்து எங்களோட முகத்துல லைட்டான தூறல்களோட அப்படி இதமா கொடுத்து இப்படி பார்க்க அப்படி இருக்குது. இன்னும் சூப்பரா இருக்கு. ஏன்டா வெள்ளைக்காரன் கண்ணாடி போடுறான்ன்றது இப்போதான்டா பிரைட்டா கூட்டி குறைச்சி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த பிரைட்னஸ் ஃபோனில் நாங்கள் கூட வச்சா அப்படி இருக்கும். அதுலேயே ஒரு மூட் அந்த மூட் அங்கே பாருங்க, அங்கே வெள்ளைக்காரர் வந்து இறங்கி கொண்டு இருக்கிறாங்க. வெள்ளைக்காரர் தான் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே என்னடா நடக்குதுன்னு பார்க்க வந்தாங்க. நாங்கள் அப்படியே என்னடா எங்கடா கிராமத்தில் இல்லாத உண்டு. நாங்களும் எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு பிறகு வெளிநாட்டில் போய் எல்லாரும் செட்டில் ஆக போகிறோம். அதுக்கு முதல்ல இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ஆண்டான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அங்கே போய் சொல்லுவோம். அங்கே போய் இப்படி தான் இருக்குமன்றதை சொல்லுவோம். இங்க பார்த்துட்டு ஃபாரினை வந்துட்டு ஒரு சுற்றுலாத்தலமா மாற்றம் பாருங்க. நீர்க்காகத்துக்கு எந்த பயமும் இல்லை. கெட்ட போல் இருந்தால் வெளுத்துவன் நான் இதை. ஆனால் இயற்கைக்கு முரணானது. எல்லாரும் இப்படி யோசிச்சுட்டா பறவைகள் அழிஞ்சிடும், ரசிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. அடிச்சு சாப்பிடும். ஓ, நீர்க்காகத்தை கெட்ட பொருள்கள் இதுகளை வச்சு எங்கட குளங்கள்ல அடிச்சு நீர்க்காகத்துக்கு அப்படி மீன் இருக்கும் என்ன வயிற்றுல அப்படியெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோம் ஒரு காலத்தில். இப்போ பறவைகளை பாதுகாக்கணும்னு பறவைகள் சரணாலயம் கட்டுறதுக்கு யோசிச்சு கொண்டிருக்கிறோம். ஓ, இந்த அல்லிப்பூ இது என்ன அல்லி தாமரையில் அல்லி தானே? அப்போ கூடுதலாக இது ஏர்போர்ட்ல எல்லாம் மாலை கட்டி விற்கிறவங்களோ? சூப்பர். ஆனா இது உண்மையாவே எவ்வளவு கஷ்டமாடா. நான் இந்த ரேட்டுக்கு இந்த வேலை செய்ய மாட்டேன். உண்மையிலேயே இதை வலிச்சு கொண்டு வர்ற படியலுக்கே கொடுக்கணும் 5000 ஏண்டா அவ்வளோத்துக்கு. ஓ, உண்மையிலேயே அந்த என்னென்னு சொன்னா அவ்வளோத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. எப்படி ஒரு வேலைன்னு பாருங்க. ஓடி வந்து ஒன்று கேக்குள்ளேயே அந்த பூவை பிச்சு அந்த பூவிலேயே ஒரு சின்ன ஒரு வித்தை கட்டி மாலை டக்குன்னு போட்டு கௌரவிக்கக்கூடிய மாதிரிக்கு. ஓ, சூப்பர். இப்படி இருக்கணும் வித்தையண்டா. ஓ, நல்லா இருக்குது. எப்படி ஒரு சின்ன இடைவெளி வச்சு அதுக்குள்ளே உள்ள தண்டுகள் எல்லாம் வெளியே தள்ளி போட்டு மாலையை வந்து உருவாக்கி இருக்கிறோம். பாராட்டியே ஆகணும், திறமையை பாராட்டியே ஆகணும். ஓ, வெரி குட். செம. அந்த கூலிங் கிளாஸால பார்த்ததை இது பிரைட் கூட்டி பார்க்க. ஆனால் உண்மையிலேயே தான்டா மரங்கள்ட அழகும் இதுவும். வாவ் வெள்ளக்காரன் லூசன் இல்லை. ஏன் கண்ணாடி போட்டான்னு பார்த்தா நல்லா இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இந்த வெயிலுக்கு இந்த இதால பார்க்கல ஒரு நல்லா இருக்குடா. லென்ஸில் வச்சு பாரு, அந்த ஃபீல் கிடைக்குதா? அந்த பிரைட்னஸ் தெரியுதா? அது காணாது, அதில் தெரிகிறது இல்லை. அதை விட அது ஒரு வித்தியாசமான ஃபீல். கண்ணாடியில் ஒரு கண்ணி போட்டு பாரு. இப்போ எப்படி இருக்குது குளத்தை பார்க்க? மரங்கள் எல்லாம் அந்த ஷேடோ எல்லாம் எடுத்து பிரைட் கணக்காக கூட்டின மாதிரி இருக்கு. பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே இடம் டிகே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்ட். ஓ, உண்மையிலேயே ஃபீல் பண்ணினவன் இடையில வந்து வரைக்கும் பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினா இப்படி இருக்குமென்னு சொல்லி ஒரு தகப்பனை கொடுத்து வச்ச பிள்ளையாடம்.
ஓ அங்க அங்க அந்த அவர் இருக்கிற இடத்துலயும் எல்லா இடம் கூட்டி கொண்டே காட்டுறவன் உண்மையிலேயே குளத்துக்கு ஒரு மாசு இல்லை, கீழே வாழ்ற உயிர்களுக்கு ஒரு தீங்கு இல்லை. இதுவே போட் இன்ஜின் போட் வச்சு ஓடினா இந்த இடத்துல எண்ணெய் மனம் வெளிக்கிடும், அவ்வளவோ மீன்கள் உற்பத்தியல் உயிரினங்கள் வாழ்றது வந்து தடுக்கப்படும், தண்ணி மாசடையும். இது எல்லாத்தையும் இது செய்து வேற லெவல்ல இந்த குளத்தையும் பாதுகாக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நடைமுறையில் இருக்க இது நல்லா இருக்கும். நிறைய நிறைய இருக்கு. முந்தி இப்படித்தான் சந்தோஷப்படுத்தி இருப்பாங்க. உண்மையிலேயே இப்படித்தான் ஒவ்வொரு ஆக்களையும் கௌரவப்படுத்தி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மாலை கட்டி கிடக்கலாமா ராஜாக்களுக்கு இப்படி ஒன்று வெட்டி போட்டு விட்டா அவரும் போட்டுக்கொண்டு குந்தி இருந்திருப்பார். இப்படியே கௌரவிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாமே ஒரு மன உணர்வு தானே. போட்டதுக்கு பிறகு நாங்கள் எப்படி ஃபீல் பண்றோம், சாதிக்கணும் வாழ்க்கையில சாதிச்சிட்டேன்ற எண்டையே அவன் மனசு தான் முடிவு செய்யும். எங்கேயோ ஒரு இடத்துல போய் அவன் ஃபீல் பண்ணணும், ஓமடா நான் சாதிச்சிட்டேன். சும்மா இருந்து ஃபீல் பண்ணிட்டு போங்களேன், இதுக்கெல்லாம் ஏன் கஷ்டப்படுவானே. வாவ், கிராமத்துக்கு வந்துட்டேன். நாங்க சிட்டில இருந்து வந்தனாங்க. இன்றைக்கு கிராம வாழ்க்கையை அனுபவிக்க போறோம். ஓ, கிராமத்து எல்லாருக்கும் மாலை வந்து வழங்கப்பட்டிருக்க. சூப்பர் சூப்பர். உண்மையிலேயே அந்த பொடியெல்லாம் சந்தோஷப்படுத்திட்டு போகணுமே நான் போயக்குள்ள. அப்போதான் எங்கட இனத்துல ஒரு மரியாதை வருமென்று நான் பார்க்கறது. அவங்க நல்லவங்க. எங்கட ஒவ்வொரு செயல்பாடுமே எந்த நாட்டுக்கு இங்கே இல்லை, இலங்கையை கடந்து எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு நாட்டில் நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம்ன்றதை வச்சு அந்த இனத்துக்கு அந்த பெருமை போய் சேரும். வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் பிற மக்களோட பழகைக்குள்ள உங்களோட பழக்க வழக்கங்களில் நீங்கள் நல்ல விதமாக இருக்க அந்த புகழ் பரவிக்கொண்டே இருக்கும். கிராமத்துக்கு வந்துட்டோமா? கிராமத்து வாழ்க்கை காலில் தண்ணி படாம அற்புதமா கொண்டு தம்பி இறக்கி இருக்கிறார். அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு அடுத்தது அந்த இயல்பான எலக்ட்ரானிக் இல்லாத சமையல் வாழ்க்கை அந்த முறைக்குள்ள போறோமா? சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஒரு குளத்துல வந்து இறங்கி அடுத்ததா வந்து நாங்க நகர்ந்து ஓடி இருக்கிறோம். ரைட், வந்துட்டேன் மெயினான இடத்துக்கு. எப்படி உள்ளுக்கு போகணும்? ரைட். இந்த குளங்கடந்து வந்த கிராமம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அந்த கிராமம். கிராமத்துல பல வீடுகள் வந்து இருக்குது. இதுக்குள்ள எங்களுக்குன்ற ஒரு வீடு தயாரா இருக்குது. ஓ, உண்மையிலேயே ரைட், வந்துட்டோமா? ஓ, கும்பிட்டு வணக்கம் வைக்கணுமா? நல்ல பண்பாடு. வணக்கம், வாங்க. கிராமம் உண்டா? இது எல்லோ கிராமம். வெல்கம், வாங்க. இப்படி ஒரு மண் வீடு கட்டி கொண்டு வாழணும்ன்ற ஆசை இதுக்குள்ள இருக்கேக்குள்ள சட்டண்டு வருது. ஏண்டா ஏசி இல்லாம அந்த குளிர்ச்சி, அது குளக்கரைக்கு கிட்ட. அதே மாதிரி இந்த ஆட்டுக்கள் அம்மிக்கல் இதுல சமையல் செய்யக்குள்ள உண்மையிலேயே கிரைண்டர் சுற்றுற வேகத்துக்கு அதுல ஒரு ஹீட் ஒன்று வந்து அதோட தன்மை வந்து மாற்றப்படுது. கிரைண்டர்கள் அடிக்கிறது. இது ஒரு அளவான பதத்துல இது செய்து எடுக்கக்கூடிய. இங்கே பாருங்களேன், இதே முறை காட்டுங்களேன் சமையலை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இங்கே பாருங்க,
எப்படி அழகா வந்து சமையல் வந்து போய்க்கொண்டிருக்குது. இப்படித்தான் நாங்கள் இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முதல் இருந்து எங்களோட சமையலும் இருந்தது. ஆனால் இந்த மாதிரி சூழலில் இந்த கொட்டுள்ள அமையல அது வேறு மாதிரி இருந்தது. ஆனால் இது நல்லா இருக்குது, குளிர்ச்சியாக ஒரு காத்தோட்டமாக என்ன காத்தோட்டமாக நல்லா அழகா. அதுவும் விறகுகள் பொறுக்கி இங்கே வருங்க, இந்த விறகு பொறுக்கிறதே முந்தி எங்களுக்கு ஒரு வேலை. விறகு பொறுக்கி கொண்டு வா, உனக்கு ஏதாவது தரலாம்னு அம்மா சொல்லுவா. ஓ விறகு பொறுக்கி கொண்டு வாண்டுவா. நாங்களும் போய் விறகுகள் பொறுக்குனாங்க தான். ஆனால் இருந்தாலும் இப்படி வெள்ளக்காரன் போல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். ஓ எவ்வளவு பேர் வந்தாலும் இருக்கலாம், கதிரையை உடைக்க மாட்டாங்க. கதிரையை உடைக்க மாட்டாங்க. பூச்சாடியல் அழகுபடுத்துறதுக்கு கயிறு கட்டி. ஓ நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஓ நான் அதில் வச்சு முடிவு யோசிச்சு கொண்டு வந்தேன்னா இதை போவோமா வேணாமா, என்னடா இதெல்லாம் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை தானே. ஆனால் அற்புதமா இருக்குது. வெரி கிரேட் வெரி கிரேட். இதுகள் எல்லாம் நாங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் கடந்து கொண்டு போவோம். சில வித்தியாசமான இடங்களையும் வித்தியாசமான அனுபவங்களையும் பிறகுள்ள அது வயதான காலத்திலையும் மறக்க முடியாத ஒரு நினைவுகளை மீட்கக்கூடிய ஒரு இல்ல யாரும் கதை கேட்க நாங்களும் போனாங்கன்னு சொல்லி கதை போய் நாங்க ஒரு இடத்துக்கு போனாங்க. இல்ல அதை விட நாங்க இறந்தாலும் ஏன்டா புதுசா பார்த்த ஒரு விஷயம் இல்லை டக்குண்டு அது அப்படியே ஞாபகத்துல என்னதான் இருந்தாலும் மறக்காது. அப்போ ஆழமான பதிவுகளையும் நினைவுகளையும் வயது போன காலத்துல ஒரு கதிரையில இருந்து அசை போட தேவை என்று சொன்னா இந்த மாதிரி நீங்க சேமிக்கணும் உங்களால ஓடி தெரியக்கூடிய காலப்பகுதியில. அப்படி சேமிச்சிட்டீங்கன்னா கதிரையில இருக்கிற காலத்துல நினைக்கிறதுக்கு நிறைய நினைவுகள் இருக்கு. அதுதான் அந்த படம் கயல் கயல் படம். ப்ரமோஷன் ஒன்று கொடுக்க சிரிச்சு விட்டிய நாட்டு. தேங்காய் உரிக்க போறீங்க. ஓ இங்க ஒரு அது ஒரு இது நடைமுறை. இப்ப வந்தா எப்படி சமையல் நடக்கும் அவை சமைச்சு கொண்டு தான் இருக்கணும். ஸோ கிராமத்துல தேங்காய் உரிக்கிறது. அங்க ஓகே ஓகே. நாங்களும் ஸ்ரீலங்கன்ஸ் தான். நாங்களும் இதை உரிப்போம். ஓகே இது இந்த 2 கலட்டில் கலட்டக்கூடிய நல்ல கத்தி ஒன்று. சூப்பர் சூப்பர். இந்த அளவாங்குக்கு தான் காசு. இது உரிக்க விலைக்கிட்டா நான் இந்த கை சிவக்கிற அளவுக்கு உரிப்பேன், அவ்வளோ வேகமாக உரிப்பேன். இப்போ கொஞ்சம் தவற விட்டுட்டேன். நல்லா இருக்கு. அவை சமையலுக்கு எடுப்பினோம். ஓ தேங்காய் உரிக்கிறது பார்க்கலன்னு மிஸ் கவலைப்படுறீங்களா நீங்க? தேங்காய திருவங்கடி என்ற போயிருந்து பேச்ச வாங்கி வாங்கி தேங்காய் திருவுறது வெங்காயத்தை உரிக்கிறது. இன்னைக்கு தேங்காய் உரிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும்ன்றாங்க. எல்லாமே கிரைனும் பவுடர் தான், மில்க் பவுடர் தான். நாங்க இது நீங்க இடிச்சு பார்க்கலாம். இது இந்த இங்க இங்க பாருங்க. ஓ இது எங்கட ஒரு யுத்த காலத்துல பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிற காலத்துல எல்லாருக்குமே கஷ்டம். எங்கட ஏரியாவில் இருந்தால் என்னென்னா சாமான்கள் உள்ளுக்கு வராது. அப்போ அந்த நேரம் வயலில் விதைச்ச நெல் இருக்கும். அந்த நெல்லை விடிய வரலன்னா இப்படி வச்சு குத்தி 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 எடுத்தால் அந்த உமியெல்லாம் பிடைச்சி எடுக்க அரிசி வரும். அதில் புக்கையோ கஞ்சியோ சோறோ காய்ச்சி வினம். அதில் வர்ற டேஸ்ட் தான். அதே மாதிரி இந்த ஒரு உரல் இருந்தால் விவசாயம் இருந்தால் வாழ்ந்துடலாம்ன்ற ஒரு கட்டம் இருந்தது. மில்லெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி புட்டு இடியப்பம் இது செய்யறேன்டா அரிசி ஊற போட்டுட்டு இது ஒரு போட்டியா இருக்கும் எங்களுக்கு. மாவடிக்கணும்னு சொன்னா மாவடி தான் அப்பம் சுட்டு தருவோம்னு சொல்லுவாங்க. அப்போ ஆள் மாறி 2 உரல் உலக்க வச்சு இப்படி நாங்க போட வேண்டியதுதான். அந்த அனுபவம் எங்களோட பிள்ளைகளுக்கு கிடைக்காது. ஆனா நாங்க அதை அனுபவிச்சு நாங்க
எத்தனை திருகணி வச்சிருந்துச்சுனமோ அத்தனை திருகணிக்கும் ஆன வந்துட்டு 1 2 3 4 5 6 சம்பல் 7 சோறோட 8ன்னு சொல்றாங்க. 8 கறியா? 1 2 3 4 5 6 7 8 உண்மையிலேயே 8 கறி. 8 கறியோட ஒரு இதமான சமையல். சுட சுட ஆவி பறந்து கொண்டிருக்கோம். அது மட்டுமாண்டு பார்த்தா இல்ல, மீன் பொரியல். இந்த குளம் நாங்க வந்த குளத்துக்குள்ள மாசுபடாம பிடிச்ச மீன். சாப்பாட்டுக்கே அவ்வளவு காசு கொடுக்கணும். ஆனா நான் அந்த முதல் கொடுத்து வரைக்குள்ள இப்படி கொடுக்கணுமா, நாங்க தான் வாழ்றதே கிராமத்து வாழ்க்கை தானே என்ற மாதிரி யோசிச்சுன்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம். ஐயா சாப்பிடுவோமா? இந்த தண்ணி போத்தல் மட்டும்தான் அதை நவீனம். வெளிநாட்டுக்காரர் போட்டர் குடிச்சதால எங்களுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஆள் மெயினா தலைமையானு போட்டு கொடுங்க எல்லா கறியிலையும். அவனும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறான். ஓ ஐயா எந்த கறி என்று சொல்லி போட்டு தருவினோம். அவ்வளவு ஓகே. கீழே கொட்டாம எடுக்கணும் ஐயா. மீன் பொரியல் வைக்கணும். என்னத்த? ஓ நீட்டா இருக்கு, நல்லா இருக்கு. பருப்பு கறிடா. சொல்லுங்க, நாங்களும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுப்போம். நான் சாப்பிட்டு பார்த்து இதோட சுவையை வந்து சொல்றேன். இப்போ முதல்ல நான் சாப்பாடு போட போறேன். கணக்கு கறின்றதால ஓ உண்மையிலேயே ஆரோக்கியம் இருக்குது. இந்த வங்கட கடவழியை சிங்களாக்களோட கடவழியை இதுகளில் எல்லாத்துலேயும் போய் சாப்பிட்ட மட்டும் அவியல் கறி தான். ஆனால் எண்ணெய் இல்லாமல் அது இந்த ஹார்ட் அட்டாக் பிரச்சனைகள் வந்து வராமையும் மற்ற நிறைய விஷயங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவாக. இந்த பீட்ரூட் எல்லாம் ஒரு ஹார்போயில் தான். அரை அவியல். இது அவரைக்காயா? ஏதோ ஒரு இது சம்பல். உண்மையிலேயே நல்ல சம்பல். தேங்காய் பூவில் சம்பல். இதுதான் ஜெயிலில் கொடுக்குற அந்த பருப்பு கறி மாதிரி. அதாவது பெரிய பெரிய இது மாதிரி. என்னடா ஓ இது கோவாவா? கத்தரிக்காய் எங்கடைய ஆக்கலண்டா இதை சுருங்குற அளவுக்கு பொரிச்சிடுவாங்க. இது ஒரு அவியல்ல தான் இருக்கு. இது என்னடா பாவக்காய் சம்பள? அந்த ஒரு காய்கறியிட சத்துக்களை அப்படியே உள்ளெடுக்கக்கூடிய மாதிரிக்கான ஒரு கட்டமைப்பு. கொஞ்ச நாளைக்கு இந்த இடத்துலயே ஒவ்வொரு நாளும் 2000 ரூபா கொடுத்து இன்ஜினுக்கு நிற்கலாம் போலோடக்கு. ஓ அம்பர்லங்காய் ஏன் கணக்கள்ளி போடுறேன்னு கேட்குறியா? ஊறுகாய் மாதிரி ஒரு சாமானன்ட்டு. சரி, எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க போகிறோம். முதல் பீட்ரூட் கறி வாசம் திறமாக இருக்குது. இன்னும் தெரியும், ஆனால் பச்சையாக ஒரு இல்லையே கடிச்சு சாப்பிட்ட ஃபீல் இருக்குது. கத்தரிக்காய் கறி ஆனால் நேற்று சாப்பிட்ட செங்கலை கடையை விட இந்த கத்தரிக்காய் கறி சூப்பராக இருக்குது. அதை விட கோவாவாக்கும் இது. திறம் திறம் குடுத்திங் மனம் வரா. சூப்பர், நல்லா இருக்குது. ரைட், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும், இந்த அனுபவத்தை பெறணும். அந்த நெட் ட்ராவல்ஸ் தான் ஒரே ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு. இதை சொல்லிக்கொண்டே போகலாம். அவங்கள்ட்ட இந்த வெளிநாட்டில் இருந்து வர்றார்கள். இப்போ இங்கே இருக்கிறார்கள் வந்து நீங்கள் நார்மலாகவே வாகனங்களை அரேஞ்ச் பண்ணிக்கொண்டு சீரியாக வந்துட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. இந்த வெளிநாட்டில் உள்ளாக்கள் அந்த அவைகளுக்கு கிடைக்கிற அந்த குறுகிய நாளுக்குள்ளே நிறைய இடங்கள்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும், அனுபவம் எடுக்கணும்னா
அதுக்கு இவர்களோட பணி வந்து சிறப்பானதாக இருக்கும். மற்ற கதைச்சி பேசி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அவங்கள்ட்டயே அங்கேருந்து வரைக்கே தங்குறதுலேருந்து சாப்பாட்டுலேருந்து போகிற வரைக்கும் அவ்வளோ செலவுன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கொண்டே வந்து ஃபன் பண்ணிட்டு போயிடலாம். சூப்பர். நான் இந்த சாப்பாட்டை விரும்புகிறேன், ஆனால் இன்றைக்கு விரும்புகிறேன். இந்த கண்ணுக்கு முன்னாடியே சமையல் தரமாக நடந்தது. ஓ, இப்போ நாங்கள் மட்டுமாட்டா பார்த்துங்க, அங்காலையெல்லாம் ஆக்கள் போய் கொண்டு இருக்கிறாங்க நாங்கள் பூக்களோட. நல்ல ஒரு அனுபவம். ஓ, உண்மையிலேயே சாப்பாட்டோட வெளியே அனுப்பிடுவாங்கன்னு தான் நான் நினைச்சது. இந்த சாப்பாட்டோட முடிஞ்சது. இது எப்படி கட்டுமண்டு அடே, சாப்பாடு மட்டும் இல்லை, ஒரு ஆள் 2000 ரூபா வந்திருந்தீங்கன்னா உங்களை வண்டியில் ஏற்றி கப்பல் போட்டில் ஏற்றி அதுக்கப்புறம் உங்களை கொண்டு வந்து உடனே சமைச்சு சாப்பாடு தந்து உங்களுக்கு பலகாரம் வேற தந்து பலவகை தந்து ஆரே அந்த காலத்தில் செய்வான். இங்கே செய்வாங்க ஐயா, அவ்வளவு சொந்த வீட்டிலே கிடைக்காது. எங்களை அம்மா பார்க்கணும் இந்த வீடியோவை. உண்மையிலேயே 2000 ரூபாயோட இவ்வளவு சாப்பிடலாம். அம்மா நீங்கள் பாருங்க அம்மா, இப்படி செய்வாங்கம்மா 2000 ரூபாயோட. ஒரு ஆளுக்கு 2000 அப்பு வந்து இல்ல வீட்டுல சமையல்ன்றது வேற, கடையில நாங்க சாப்பிடுறதுக்கு இது பெஸ்டா இருக்கு. உண்மையிலேயே சொப்பா கமாடிக்கும் சமான 9000க்கு லாபம். சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, உண்மையிலேயே சாப்பிட்டு பாருங்க. இது கொக்கி என்று சொல்றோம். இது ஒரு கொக்கி என்று அந்த ஒரு டைய வச்சு வச்சு எங்களோட அப்பா அம்மா வந்து சுடுவா. அவங்களோட சாப்பாடு ஃபுல்லாவே சிங்களாக்களோட சாப்பாடா இல்ல இருக்கு. சம்திங் ராங். என்னடா கண்ணு? சூப்பர் சூப்பர், வெரி நைஸ் வெரி நைஸ். சீனி பனியா பழங்கள் சொல்ல வார்த்தை இல்ல, சொல்லிக் கொண்டே போகலாம். எல்லாம் தந்து எங்களை சந்தோஷப்படுத்தி. ஐயா ஓகே ஐயா, இந்த இடம் கொக்கி கொக்கி ஏதோ ஒரு பேர் உண்டு. அதான் அரியதரம் என்று சொல்றதோ. அரிசி மாவுல செய்திருக்கா அரியதரம். அரியதரம் சூப்பர், வெரி நைஸ் வெரி நைஸ். படிக்கிறோம் ரைட்டா. கொந்தாய் எங்களுக்கு தெரிஞ்சது கொந்தாய் மட்டும்தான். கொந்தாய் கேவத சிங்கள தேர்ன. Thank you so much. Thank you. நன்றி நன்றி நன்றி. வாங்க, எப்படி போகணும் கேளுங்களேன். சரி, நாங்கள் இப்போ வந்து இந்த வில்லேஜை சுற்றி பார்க்குற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு கடைசியாக எங்களை அந்த நாங்கள் டிக்கெட் எடுத்தோமே அந்த இடத்துல கொண்டு போய் விடுவாங்க. அந்த இடத்த நோக்கி தான் இப்போ நாங்கள் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ டூரிஸ்ட் வந்து போய்கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பார்த்து போய்கொண்டிருக்கணும். அங்காலே கம்பி கட்டி கொண்டிருக்கின்றார்கள். லைன் மாஸ்டர் வந்து வரப்போது அந்த லைன் மாஸ்டரில் வந்து நாங்கள் எந்த இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாங்கள் ஏற்கனவே டிக்கெட் எடுத்த இடம் அந்த இடத்துக்கு போய் எங்களோட பயணத்தை, இந்த கிராமத்தை சுற்றி பார்த்த பயணத்தை வந்து முடிப்போம். கிராமத்தை சுற்றி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி யாராவது ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? சொல்கிறதெல்லாம் சொல்லியாச்சா? பாதவி சொல்லு. பாதவி சொல்கிறாரு ஏதோ ஒரு வாரம் கேட்போம். வெயிலாம இருக்குது, குளிராம இருக்குது, ரெண்டுக்கு நடுவில். ஓகே. நான் மிருகமல்ல, நான் மனிதனல்ல, இரண்டுக்கும் நடுவில் ஏதோ உண்டு. அதைத்தான் அவள் சொல்லிட்டு போயிட்டா.
நல்ல அனுபவம், நல்ல ஃபீலிங்ஸ், நல்லா இருக்குது. எங்களோட ஊரை விட வைக்கையெல்லாம் நல்லா இருக்குது. என்ன பாதவி, அப்படி தானே? ரைட், ஓகேயா? மாட்டு வண்டியில் வந்து லைவ் மாஸ்டரில் போகிறது இவ்வளோ தான்டா வாழ்க்கை. கூடலாம் குலுக்கி எடுக்க போதா? சாப்பிட்ட வாங்க. என்ன எப்படி ஆடுது அந்த தெரியும் ரெயின் பழைய படம் ஒன்றுல. ஓகே, இப்படி போய் கொண்டு வாங்குறீங்களா? வேற கம்பெனி காட்டு. ஓகே ஓகே. லைவ் மாஸ்டர் எல்லாம் எங்களோட ஊரில் நடந்து மாதிரியும் போவோம். என்ன மாறி மாறி போய்க்கணும். இந்த லைவ் மாஸ்டர் ஓடுறவன்ட மூக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி புகையாக இருக்கு. முள்ளுக்கு சுவாசிச்சு உண்மையிலேயே கடன் லோட் போட்டு ஓடுறார்கள். பெரும்பாலும் அந்த மூக்க அப்படி தடவி பார்த்தா உள்ளுக்கு கரியாக வந்து வரும். ஏனெண்டா அது அவ்வளவும் அந்த டீசல் புகை. மாஸ்க் போட்டு ஓடுறது லைவ் மாஸ்டர் வச்சிருக்கிறார்கள். நல்லது. இந்த குழுக்கள் தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். சொக்க சோறு இல்லாமல் ஒரு வாகனத்தில் போனால் அப்படி வில்லுத்தகடு இல்லாமல் போனால் அப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங்கை இங்கே அனுபவிக்கலாம். அப்போ இதில் இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். என்னென்று சொல்கிறேன்னு தெரியல, அதால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது. ஓ, படியல் வந்து கொடியோட வந்தோன்னு இருக்கிறாங்களா பின்னுக்கு? இந்த மாதிரி நாங்களும் செய்திருக்கிறோம். ஓ, கிராமத்தில் அந்த உணர்வு கூட இவையிலே அதை கிரியேட் பண்ணினோம். அப்படி ஒரு ஃபீலு. இலங்கையில் இப்படி போய்க்கல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவை உணரட்டும் பண்ணுறதுக்காக எல்லாமே திட்டமிட்ட சதின்றாங்க. சீரியா காலையில் நாங்கள் அங்கே நின்றோம், இன்றைக்கு இங்கே நிற்கிறோம். ஒரு அண்ணன் மீன்பிடியில் நிற்கிற மாதிரி அதுவும் கிரியேட் தான் பண்ணியிருக்கிறாங்களா? இது கிரியேட் இல்லை, இவர் வந்து இதை வச்சு நீந்தியோ ஓ, அந்த என்ன இந்த வாசம் இருக்குது, குளத்துக்குரிய வாசம் அந்த மீனில் கிடச்சிது எனக்கு. அப்போ அதை வச்சு நான் உணர்ந்தேன். நான் ஒவ்வொரு குளத்துக்கண்டு ஒவ்வொரு வாசம் இருக்குது. இரணமாடு மீனுக்கு ஒரு வாசம் இருக்குது, கல்மாடு மீனுக்கு ஒரு வாசம் இருக்குது, பெரிய உள்ள மீனுக்கும் ஒரு வாசம் இருக்குது. அது வாழ்கிற தரம். ஓ, ஆனால் எல்லாமே ஜப்பான் மீன் சிலாப்பி தான். ஆனால் அதோட வாழ்கிற இடங்கள் வந்து மாறும். ஆப்பிரிக்கா கடலில் பிடிச்ச மீன் சாப்பிடக்க இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. ஏறுங்க இல்லை போய் டைம் எடுக்கிறதும் ஓ, நல்லா இருக்கு. எதுக்கு மேலே அதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். ஆனால் அது அந்த ஒரு பெரிய பெரிய பாரம்பரிய சொத்தொண்டு அழிக்கப்படும் என்று யோசிப்பா. எடுத்து இந்த இவங்களோட வேலையே இதுதான். நாக்கள் போய் இங்கே இவங்க ஓடுறது. பொது கொடியாக சூப்பரா இருக்காப்பா. என்னத்துக்கு அந்த மாதிரி இருந்தது. பட் உண்மையா சீரியஸ்லி ஹெட்செட் கொண்டு வந்தீங்களா? ஹெட்செட் கொண்டு வந்தீங்களா? கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ஆள் மாதிரி. சரி, நாங்க பாட்டு போடாம வச்சு இல்ல அவர் எடிட் பண்றது. வண்டியில மாமா பாட்டு எங்க விட்டு பாரு எப்படி இருக்குது? அருமையா இருக்குதா? ரைட், நாங்க அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் DK கார்த்திக். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்த ஒரு அழகான இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். நன்றி. பாய் பாய்.
See you. Next episode. Susi. இல்ல மாமா Study.